வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான 4வது மேட்சுக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான மேட்சா தான் இருக்கும். நியூசிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரெண்டு டீமுமே நல்லா ஸ்ட்ராங் ஆடக்கூடிய டீமா தான் இருக்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு ஸ்டேடியம் தான். நம்ம சென்னை பிச்சில் தான் வந்து நடக்கு, நம்ம ஊரில் தான் இந்த மேட்ச் நடக்கு, சிதம்பரம் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்மளுடைய சென்னை பிச்சு வந்து எப்படி வந்து ஸ்பின்னுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்போம், மற்ற கிரவுண்ட்லாம் ஃபாஸ்ட் வந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா இங்கே சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் வந்து சிஎஸ்கே வந்து ஸ்பின்னரை வச்சு வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ரஷித் கான் இருக்கிறாரு, நம்மளுடைய நூர் அகமது, அவர் இந்த பிச்சில் வந்து பயங்கரமான ஆடின அனுபவம் இருக்கு அவருக்கு. அது போக முஜிப்பு, ஸோ இந்த 3 ஸ்பின்னர் அண்ட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா முகமது நபி இருக்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்பின்னுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க நம்மளாம். ஸோ இந்தியாவிலே இப்போ நிறைய கிரவுண்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு சில கிரவுண்டு தான் ஸ்பின்னரால வந்து இதாகும். அதில் ஒரு பிச் தான் வந்து நம்மளுடைய சிதம்பரம் ஸ்டேடியமா இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய நியூசிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஸ்பின் பவுலருக்கு வந்து நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிச்சில் வந்து ஒரு டொமஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மாதிரியான லீக் வந்து ஒரு 170-180 மேட்ச் வந்து ஆடி இருக்கிறாங்க சென்னை பிச்சில் ஓவராலா. ஆனால் இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்னு வரும்போது ரொம்ப கம்மியாக தான் ஆடி இருக்கிறாங்க. மொத்தமே ஒரு 3 மேட்ச் தான். அதில் ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும், ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. யாரா இருந்தாலுமே இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண உடனே பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட விட்டுட்டு ரெண்டாவது பேட்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால டாஸ் வின் பண்ற கேப்டன், அது நாளைக்கு சாண்டரா இருந்தாலும் சரி, ரஷித் கானா இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானோ இல்லைன்னா நியூசிலாண்டோ, டாஸ் வின் பண்ண உடனே பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. இந்த கிரவுண்ட்ல நல்ல ஒரு ஹை ஸ்கோர்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்தியா பிச் வந்து இப்போ நல்ல ஹை ஸ்கோர் தான் போகுது. அதனால அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்னுடைய கணிப்புப்படி நாளைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து நியூசிலாந்துல இருந்து இந்த 11 பேர் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங் வந்து சைஃபட்டும் அண்ட் ஃபின்னாலன் வந்து ஓப்பனிங் ஆடலாம். ஒன் டவுன் வந்து ரவீந்திரா, ஒருவேளை இந்த இடத்துல கான்வே கூட வந்து அவங்க போடலாம். ஏன்னா கான்வே வந்து நம்ம இந்தியா சீரீஸ்ல பெருசா ஆடல, பட் ஃபின்னாலன்லாம் வந்து இந்த சீசனுக்கு இந்த இந்தியா சீரீஸ்க்கு முன்னாடி பிபிஎல் ஆடிட்டு இருந்தாரு பெர்த்ல. அங்கெல்லாம் செம ஃபார்ம்ல ஆடி அவங்க வந்து கப்பை அடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபின்னாலன் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் சைஃபட்டும் அதே போலதான். ஸோ சைஃபட் ஃபின்னாலன் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒருவேளை ஒரு லெஃப்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கான்வே எடுத்துட்டு வரலாம். அண்ட் ரவீந்திரா வந்துருவாரு. அண்ட் 2 டவுனா பிலிப்ஸ், அடுத்து மிச்சல் மொரட்டு ஃபார்ம்ல இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. அடுத்து வந்து சாப்மேன். ஸோ இவரு வந்து ஆடுறதுக்கு ஏன்னா ஒரு பவுலரை போட்டாங்க அப்படின்னா டீம்ல வந்து பேட்டிங் பண்ற ஆள் இருக்காது. ஸோ இந்த ஒரு இடம் வேணா மேபி ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கலாம். அடுத்ததாக சாண்டரி, ஜிமிசனே, சோதி, அட் மேண்டரி, டாஃபி. ஸோ 2 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. ஸ்பின் பவுலரை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பின்னர் இருக்காங்க, சோதியும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாண்டரும் சரி. ஸோ இந்த 2 பேருமே நாளைக்கு மேட்ச்ல அவங்களுடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் 6th பவுலிங் ஆப்ஷன்ல இந்த நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் 6வது ஆப்ஷன்ல ப்ராப்பரா வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் தான். ஸோ சென்னை பிச்சை பத்தி நமக்கு தெரியும், அதனால நான் ஸ்பின்னை பத்தி சொல்றேன். ஸோ இந்த 3 பவுலருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் 6வது ஆப்ஷன்லயும் அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிமிசன், மேண்டரி, டஃபி, இந்த 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்தியா கூடயுமே விக்கெட் எடுத்தாங்க. பட் என்ன 4 ஓவருக்கு 40 ரன் 50 ரன் அந்த மாதிரி ரன்னை வாரி வழங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆப்கானிஸ்தான் டீம் கூட விளையாடும் போது கண்டிப்பா வந்து கொஞ்சம் ரன்னை வந்து கட்டுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க, ரொம்ப ரன் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றான்னு வைங்களேன், நமக்கு வந்து ஜிமிசனா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் வந்து மேட் ஹென்ரியா இருக்கட்டும், டஃபியா இருக்கட்டும், ரொம்ப முக்கியம். பட் டஃபி வந்து ரொம்ப ஃபார்ம்ல நல்லா இந்தியா கூட இந்த லெவலுக்கு போடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரியான டீம் கூட கண்டிப்பா வந்து நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நியூசிலாந்து டீமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ நல்ல விக்கெட் டேக்கிங்கா பவுலரா கூட நாளைக்கு மேட்ச்ல வந்து இருக்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் கவனமா. ஸோ டோட்டலா 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க நியூசிலாந்து சைட்ல இருந்து. 6வது ஆப்ஷன்ல பிலிப்ஸ் இருக்காங்க. ஸோ 3 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னு போறாங்க. 6வது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிலிப்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷனா அடிஷனலா அவங்களுக்கு இருக்காங்க. தேவைப்பட்டா கண்டிப்பா வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஃபார்ம் ஆடக்கூடியது வந்து ஃபின்னாலன் வந்து செம ஃபார்ம்ல ஆடுறாரு. பிலிப்ஸும் சரி, மிச்சலும் சரி, இந்த 3 பேரும் ரொம்ப ஃபார்ம்ல வந்து நியூசிலாந்துக்கு வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. டிம் சைஃபர்ட்லாம் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். 10 பால்ல 15 ரன் அடிச்சாரா 11வது பால் அவுட் ஆகி போயிடுவார். அந்த மாதிரி அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். ரவீந்திரா வேணா கொஞ்சம் உருட்டி கொஞ்சம் ஸ்கோர் வர்றதுக்கு கொஞ்சம் கொண்டு வருவார் நம்பலாம். ஒரு குறைஞ்சது ஒரு 20 ரன் அடிச்சாலும் ஒரு 15 பால்ல 20 அந்த மாதிரி அடிப்பாரு. பட் பவுலிங் ஆப்ஷன்லாம் ரவீந்திரா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 7வது ஆப்ஷன் போறாரு. அதனால வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருக்குது. மிச்சல் கிட்ட இருந்து நம்ம பெருசா ஓவர்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கான பிட்ச் அப்படிங்கும்போது 3 ஃபாஸ்ட் ஆல்ரெடி இருக்காங்க. 4வது ஃபாஸ்ட்டுக்கு இங்க வேற இல்லை. ஸோ இதுதான் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். இது என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் 7ல வந்து நாளைக்கு யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னாலனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸுக்குன்னா ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாண்டர், அடுத்து ஜிமிசன்ஸ், அதுக்கு அடுத்து தான் வந்து மேட் ஹென்ரி அண்ட் வந்து டஃபி. ஸோ 4, 5, 6 இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஏன்னா மிச்சல் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த 7 பேருமே நாளைக்கு மேட்ச்ல என்னுடைய கணிப்புப்படி ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இந்த நியூசிலாந்து ஒருவேளை வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த 7 பேர் வந்து அந்த டீமுக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன் பர்சனலா. அதுக்கு அடுத்ததா ஆப்கானிஸ்தான் டீமையும் பார்த்தோம் அப்படின்னா சும்மா வந்து நம்ம சொல்லக்கூடாது, செம ஸ்ட்ராங்கான இருக்காங்க. கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சும்மா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு நெதர்லாந்து டீம் கிட்ட பாகிஸ்தான் அவ்வளவு போராடி கிடக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்பாங்க பாகிஸ்தான் ஆடும்போது. ஸோ நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து கூட ஆடக்கூடிய டீம் தான். இப்ராஹிம் சட்டானி, குர்பாஸ், அட்டல், ரொசலி, அடுத்து வந்து உமர் சாயி, குல்தீப் நைப், நபி, ரஷித் கான், நூர் அகமது, முஜிப் அண்ட் ஃபரூக் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கிறாங்க. குறிப்பா ஸ்பின் அட்டாக் பாருங்க, நமக்கு வந்து முஜிப் இருக்கிறாரு, ஒரு பயங்கரமான ஸ்பின்னர். நூர் அகமது இருக்காரு, சொல்லவே வேணாம். அதுக்கு அடுத்ததா வந்து நமக்கு வந்து ரஷித் கான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸோ நல்ல ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நபியும் இருக்கிறாரு. ஸோ 4 மெயின் ஸ்பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ 4 பேருமே ஒருவேளை பிச்சு மட்டும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் நல்லா பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, சொல்ல முடியாது நியூசிலாந்தை முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்ருவாங்க. அந்த லெவலுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பின்னரோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கு. ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட் நான் சொன்னது போல கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. ஃபரீக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டில் இருக்கிறாரு. அப்புறம் ஒமர் சாய் வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய சொல்ல முடியாது ஒரு டீசெண்டான பவுலராக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குல்தீப் நைப் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் டீமில் வந்து சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்ல மெயின் ஃபாஸ்ட் பவுலராக இருக்காங்க. வேற யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறையாவே இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், நூர் அகமது, முஜிப் இவங்க 3 பேருமே அவங்களுடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயே 4 ஓவர் 12 ஓவர் ஆச்சு. ஃபரீக்கு வந்து மேபி ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அடுத்து வந்து உமர் சாய் வந்து அவருடைய ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணலாம். நபி வந்து ஒரு 3 ஓவருக்குள்ள பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 12 இதில் ஒரு பார்த்தீங்கன்னா 15, 18, 21 வருது. ஸோ ஒன்று ஒரு ஓவர் முன்ன பின்ன வந்து யாராச்சும் ஒரு ஆள் கூட போகலாம் குறைய போகலாம். பட் நைப்பு வந்து பெருசாக ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் அவர் பவுல் பண்ணால் 1 இல்லை 2 ஓவர், அதிகபட்சம் 1 தான் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததுல வந்து இப்ராஹிம் சட்டான் வந்து செம ஃபார்ம்ல ஆடுறாரு. எல்லா மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. அதே போல இந்த அட்டலு, ரொசோலி, ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் தெரியல அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. முன்னாடிலாம் இந்த இடத்துல வந்து பெரிய வீக்காக இருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு. இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே ஆடி கொடுக்குற பிளேயராக இருக்காரு. ஸோ இந்த 4 பேரை பார்க்கும்போது குர்பாஸ் தான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ மற்ற 3 பேருமே வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கவனமாக வைக்கணும். அண்ட்
ஒமர் சாய் வந்து டீமுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆடுறாரு. ஏன்னா பவுலிங்கும் தேவைப்படுறது பண்றாரு, பேட்டிங்கும் பண்றாரு. ஸோ ஆப்கானிஸ்தான் வின் பண்றது, நாளைக்கு வின் பண்ணாங்க அப்படின்னா ஒமர் சாயோட கான்ட்ரிபியூட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்ல ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஒன்று ரஷீத் கான், நூறு, அடுத்து முஜிப்பு, இப்ராஹிம் சடானு, அட்டலு, அடுத்து ரசோலி, அடுத்து வந்து ஒமர் சாய். இந்த 7 பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இவ்வளோதான் நண்பா. மேட்சை வந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.